அதாவது வெளிச்சம் சார் உங்கள்ட்ட தான் இப்ப வைக்கிறேன். கோபிகிருஷ்ணன் சார் என்ன சொல்லியிருக்காருன்னா, அதாவது காங்கிரஸ் அரசு பாகிஸ்தான் தீவிரவாதிகள் உள்ளே நுழைந்து நமது ராணுவ வீரர்களை கொல்லும் வரை வேடிக்கை பார்த்தது. அந்த நிலையை இன்னைக்கு மோடி மாத்தி இருக்கிறாரு. அப்ப நாங்க இப்படி சொல்றதுல என்ன தப்பு இருக்குன்னு சொல்றாரு. சிரிக்கிறதா அழுகுதான்னு தெரியல. 2 முறை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் சண்டை வந்திருக்கு. முதல் முறை காங்கிரஸ் ஆட்சியில் இருக்கிற போது, 2வது முறை கார்கில் போர்னு அவங்க சொல்லுது. இதன் மூலமா எல்லாரும் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், கார்கில்ங்கிற அந்த இடம் ஏதோ ராவல்பிண்டிக்கும் கராச்சிக்கும் நடுவில் இருக்க பாகிஸ்தானுக்கு இருக்கிற இடம் அல்ல, இந்தியாவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு பகுதி. அதுல பாகிஸ்தான்காரங்க இருக்கிறாங்கன்னு பல மாசத்துக்கு அப்புறம் தான் இவங்களுக்கே தெரியுது. இவங்க ரொம்ப விழிப்போட பாத்துட்டு இருக்காங்க. ஆடு மேய்க்கிற பையன் சொல்லிதான், இல்லன்னா இவங்களுக்கு தெரிய போறதில்ல, அவ்வளவு விழிப்போட இருக்கிறாங்க. இதுல என்னன்னு கேட்டா, ஜம்மு காலத்தில் வடிகட்டிய பொய் என்ன, இந்திய நாட்டுடைய சுதந்திரத்துக்காக காங்கிரஸ்காரங்க மட்டும்தான் போராடணும் எப்போன்னு சொன்னதில்லை. ஆனால் அந்த போராட்டத்தில் காங்கிரஸ் கட்சியுடைய பங்கு அபரிமிதமானது என்பதை எவனாலும் மறுக்க முடியாது. அதே நேரத்தில் சுதந்திர போராட்டத்தில் முஸ்லீம் லீக்களுக்கு பங்கு உண்டு, கம்யூனிஸ்டுகளுக்கு பங்கு உண்டு. ஆனால் RSSக்கோ பிஜேபியுடைய சங் பரிவார்களுக்கோ எந்த காலத்திலையும் பங்கு இல்ல. என்ன குரு கோல்வால்கர் ஏதாவது சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டவர் ஜெயிலுக்கு போனாரா? தீனதயாள் உபாத்யா குரு சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போனாரா? இவருடைய மூத்த தலைவர் வாஜ்பாய் தேசபக்தன் 2 பேரை போலீஸுக்கு ஆள் காட்டி கொடுத்த ஆக்ரால இன்னைக்கு அதுக்கு ஆதாரம் இருக்கு. இவங்க இன்னைக்கு தேசபக்தியை பேசுவாங்க, நாங்க தேச விரோதிகளா? நாட்டுடைய சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்ட அந்த இயக்கங்களுக்கு இல்லாத உரிமை இவர்களுக்கு இருக்க முடியாது. இவங்க என்னமோ பாகிஸ்தானை எதிர்த்தாங்க போராடுறாங்களே. பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் போர் வருகிற அந்த காலகட்டத்தில் போரே வராது என்று நேரு நினைத்த அந்த காலத்தில், அந்த காங்கிரஸ் ஆட்சி இருந்த காலத்தில், அந்த போர் வந்த நேரத்தில் இந்தியாவில் நவீன ஆயுதங்கள் எதுவும் கிடையாது. ஆனால் பாகிஸ்தான்ல அமெரிக்கா தந்த அந்த நவீன பேட்டன்ட் ஆகிறது விமானம், ராணுவ விமானம். அங்கே நவீன விமானத்துக்கு கொடுத்தாங்க. இந்தியாவில் நாட் மட்டும்தான் இருந்துச்சு, வேற எதுவும் கிடையாது. அந்த நவீன பேட்டன் டேங்க் இந்தியாவுக்குள் அடிக்கிற போது அதை உடைப்பதற்கான எந்த வழியும் இல்லாமல் தவித்துக் கொண்டிருந்த போது ஒரே ஒரு ராணுவ வீரன் உடல்ல 4-5 குண்டுகளை தூக்கிட்டு ஓடி போய் ஒரு பேட்டன் டேங்க் முன்னால விழுகிறான். அந்த டேங்க் அவன் மேல ஏறுது. கரும்பு சாறு புடிகளை போல அவன் சாகுறான். அந்த குண்டு வெடிக்குது, அந்த பேட்டன் டேங்க் உடைஞ்சது. அப்படி முன்னால போய் தன்னுடைய உயிரை தந்து இந்த நாட்டுக்காக அந்த பேட்டன் டேங்க உடைச்சவன் காத்தானோ கருப்பனோ சுப்பனோ எவனும் கிடையாது. இதேதுல்லான ஒரு முஸ்லீம் தான். இந்தியாவுக்குள்ள இருக்கிறவெல்லாம் இந்தியர்கள் யார் என்பதுதான் முக்கியமே உடைய எந்த ஜாதியும் இல்ல. ஏன் இந்தியாவை காட்டி கொடுத்து அமெரிக்காவுக்கு டெல்லியில் இருக்கக்கூடிய ராணுவ